ஏர்லி மார்னிங் 4:30 பார்த்துக்கோங்க. எந்திரிச்சு நல்லா குளிச்சு ஜம்முன்னு ஆகி இந்த குட்டிகளோட தான் கொஞ்சம் நேரம் விளாண்டுக்கிட்டு இருந்தேன். அதுவும் அந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் வந்து எந்திரிச்சு அப்படியே குளிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் ஹீலிங் பண்ணி பாருங்களேன். மனசுக்கு வந்து அவ்வளோ லேசாக இருக்கும். யாரெல்லாம் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறீங்கன்னு தெரியலை. என்னையெல்லாம் யாராவது வாய் வச்சாங்கன்னு நினச்சிக்கோங்களேன், அடுத்து என்னால் எந்திரிக்கவே முடியாது. ஏன்னா அப்படின்னு பெருமிச்சு விட்டாங்கன்னா போச்சு, அப்படியே விளங்கிரும். எப்படி கருங்கும்முன்னு இருந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ கந்த சஷ்டி கவசம் தாங்க படிச்சுக்கிட்டு இருக்கேன். மார்னிங் எந்திரிச்சோனையுமே பார்த்துக்கோங்க, அந்த ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணுறேன் இல்லையா, சாமியை கும்பிட்டுட்டு யூடியூப்பில் வந்து சுப்ரபாதம் தான் போட்டு விட்ருவேன். சுப்ரபாதத்தை போட்டு விட்டுட்டு தான் மற்ற வேலையவே வீடு கூட்டுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வாசல் தெளித்து கோலம் போடுறதா இருக்கட்டும், எனக்கு கரெக்டாக இருக்கும். சாமிக்கிட்ட வந்து விளக்கு வச்சு அதுக்கப்புறம் ஏற்றுறதுக்குள்ளே கரெக்டாக அந்த பாட்டும் வந்து க்ளோஸ் ஆயிரும். மாமா வந்து கோழிங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி எல்லாம் எந்திரிச்சு அவரோட ஒர்க்கு கொடுத்து முடிச்சிடுவார். நானுமே காலையில் எந்திரிச்சு ஃபஸ்ட்டு வந்து அன்னபூர்ணியை வந்து அந்த பிள்ளைகளுக்கு படியளந்துருவோன்ட்டு எப்போயுமே கோழிகளுக்கு வந்து ஒரு கைப்பிடி அரிசி இல்லாட்டினா கம்பு எடுத்து போட்டுருவேன் நான். ஒரு பக்கம் வந்து எனக்கு டீ, ஒரு பக்கம் வந்து பால், நைட்டு காய்ச்சினா பால் இருந்துச்சா, அதனால் வந்து அந்த குட்டிகளுக்கு தான் வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தாங்க கற்றுக்கிட்டு இருக்கேன் ட்ரைபாட்டு வச்சு. ஆனால் ட்ரைபாட்டு வச்சு எப்படி தான் யூடியூப் எடுக்கிறாங்கன்னு எனக்கும் தெரியலை. வீடியோ எடுக்கிறாங்கன்னு கொஞ்சம் கஷ்டம் இல்லை, ரொம்பவே கஷ்டம் தான் பார்த்துக்கோங்க. ஏன்னா செகண்ட்ஸ் எனக்கு வந்து அந்தளவுக்கு இன்னும் எடிட்டிங்ஸ் வந்து கட் பண்ணி ட்ரிம் பண்ணுறதுலாம் கொஞ்சம் ஸ்ப்ளிட்டிங்லாம் இருக்குது. 3 டைப் ஆஃப் இருக்குது. 3லேயும் கொஞ்சம் நான் கொஞ்சம் தான் கற்றுருக்கேன். அதை ஃப்ளூயண்ட்லாம் கற்றுக்கிறலாம். இப்போ பார்த்துக்கோங்க, அந்த அணிப்பிள்ளையை தான் தூக்கிட்டு வர போகிறேன்னு பார்த்துக்கோங்க. அணிப்பிள்ளையை தூக்கி கொண்டு வந்து முன்னாடி வச்சுருவேங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் டீ குடிப்போம். டீ குடிச்சிட்டு அது வரைக்கும் அதுக்கு இருக்குங்க. உங்களுக்கெல்லாம் ஹாய் குட் மார்னிங் சொல்லுது. நேற்று தேனுக்கும் நாச்சியா அப்புறம் யார் தேவாவுக்கு கொடுத்துச்சுங்க. நேற்று ஒரு சம்பவம் பண்ணிட்டாளுங்க. என்ன சம்பவம் பண்ணிட்டாங்கன்னா, நைட்டு வந்து பப்பாளி பழத்தை நல்லா மசிச்சு கொடுத்தேங்க. அது ஒரு குட்டி வந்து என்ன பண்ணும் வந்துக்கோங்க, அந்த ஜூஸாக குடிச்சுக்கிறோம். ஒரு குட்டி வந்து அந்த பழத்தை சாப்பிடும். கண்ணு முழிக்காத குட்டிக்கு அந்த பழத்தை வந்து அப்படி கொடுக்கக்கூடாது. மசிச்சு தான் கொடுத்தேன், இருந்தாலும் அப்படி கொடுக்கக்கூடாது. அது போய் தொண்டைக்குள்ள மாட்டி அதுக்கப்புறம் வந்து அதை பிடிச்சி நார் மாதிரி இருந்துச்சு. அது வானுக்கிட்டு இருந்துச்சு, வாயை பொழந்துக்கிட்டு. அப்புறம் அதை எடுத்து விட்டேன். அப்புறம் தான் கொஞ்சம் நார்மலைஸ்க்கு வந்துச்சு. அதனாலேயே கண்ணுப்பட்டு போச்சா என்னமோ அப்படின்னு தான் சாம்பிராணி எடுத்து இப்போ அந்த குட்டிகளுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன் நான். அதாவது சாம்பிராணி வந்து எல்லாருக்குமே காட்டலாம். நம்ம வீட்டில் வளர்க்குற பிராணிகள், உயிரினங்கள் அனைத்துக்குமே காட்டலாம் பார்த்துக்கோங்க. இப்போது 2 குட்டி அலையா விருந்தாளியை வந்து பார்த்துட்டு போனாங்க, இலக்கியாவும் மதியம். அப்புறம் இன்றைக்கி என்ன காலையில் பண்ணேன் பார்த்துக்கோங்கன்னா, பன்னீர் பட்டர் மசாலா தாங்க செஞ்சேன்.